டாக்டர் பென்னி குயிக், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். நாடி நரம்பு புத்தி எல்லாத்துலயும் நகைச்சுவை உணர்வு மிகுந்தவர். நாட்டில் இருக்க எல்லாரும் இவர் கிண்டல் பண்ணுவாரு. இவர் இது வரைக்கும் யாரும் கிண்டல் பண்ணதே இல்லை. அவ்வளோ கெத்து. நமோ நாராயணன், அறநிலைத்துறை ஆணையர், ஸ்லம் ஏரியாவை சேர்ந்தவர். எல்லா மந்திரங்களையும் கற்று தேர்ந்தவர். கட்டண வழிபாட்டு முறையை வெறுப்பவர். நாராயணி, மல்டி மில்லினியர். பங்கம் 16 போனாலும் அங்க அரை நேரம் கிடைக்காது. ஒரு நிமிஷம் அவளைய ஒரு நொடி பசி பொறுக்க மாட்டாங்க. இதுல சோகம் என்னன்னா, இந்த அம்மா இந்த மீட்டிங்கு சாப்பிடாம வந்துட்டாங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ். உங்களுக்கு தெரியும், நம்மளோட முடிவு தான் ஜட்ஜோட முடிவு. அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது. ஒவ்வொருத்தர் விருப்பப்படியே உங்க கருத்தை முன்வைக்கலாம். எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனா கொடுத்த டைமுக்குள்ள முடிவு எடுக்கணும். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமா இல்ல ஓட் பண்ண போறோமா? முடிவு தான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்புறம் எதுக்கு பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டு போட்டே முடிவெடுப்போம். அப்பதான் எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியும். இல்ல சார், தெரிஞ்சதை சொன்னேன் சார். தெரிஞ்சதை சொல்லல, உனக்கு தேவையானதை சொல்லியிருக்கேன். என்ன சிரிப்பு? என்ன சார்? 7, 8, 9, 10, 11 people. ஹலோ ஹலோ, எங்க கிளம்பிட்டீங்க? இன்னும் ரூல்ஸ் இருக்குங்க. இருக்கா? டெல் மீ. யாராவது நாட் கில்ட்டிக்கு ஓட் பண்ண போறீங்களா? நாட் கில்ட்டி. என்னையா இது? பெரிய விஷயத்துக்கெல்லாம் சின்ன பையனை உட்கார வச்சா இப்படித்தான். எல்லா இடத்துலயும் இப்படி ஒருத்தன் இருப்பான். ஒருத்தருங்கிறது வேற, ஒரு ஓட்டுங்கிறது வேற. ஒரு ஓட்டால ஆட்சியை புடிச்சதும் உண்டு, ஒரு ஓட்டால ஆட்சியை கவுத்ததும் உண்டு. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லைங்க, நமக்கு மெஜாரிட்டி தான் முக்கியம். பேசும்போது வேற்றுமையில் ஒற்றுமை, செய்யும் போது ஒற்றுமையில் வேற்றுமை. ரூல்ஸ் படி தான் நடக்கணும். முடிவு யுனானிமஸா தான் இருக்கணும். சார், ஏன் சார் ஈஸியா கில்ட்டின்னு சொல்றதை விட்டுட்டு ஏன் சார் கஷ்டப்பட்டு நாட் கில்ட்டின்னு சொல்றீங்க? ஸோ நாராயணா, நிஜமாவே நீ நம்புறியா அந்த அம்மா இன்னசென்ட்னு? எனக்கு தெரியல. நான் நம்பலாம், நம்பாம இருக்கலாம். தெரியாம சொல்லிட்டாராம். அப்புறம் ஏன் நாட் கில்ட்டிக்கு ஓட் பண்ணீங்க? ஏன்னா 11க்கு 1 எதிரா. What do you mean? எதிரானா என்ன அர்த்தம்? அந்த அம்மாவை தண்டிக்கிறதுக்கு எதிரா இருக்கேன். நானும் கில்ட்டின்னு ஓட் பண்ணியிருந்தா 12 ஆயிருக்கும். அப்புறம் முடிவெடுத்தாச்சுன்னு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியிருப்போம். அப்படித்தானே ஜட்ஜி நம்மள முடிவெடுக்க சொன்னாரு. அப்பா, ரொம்ப வேகமா நடக்குது, பாக்குறீங்கல்ல? ரொம்ப வேகமா. What a shot! ஷாக்கு மேல ஷாக்கா இருக்கு சார். நீங்க சாதனை மேல சாதனை பண்ணிட்டீங்க. நீங்க வாழ்ற காலத்துல நாங்களும் வாழ்றோங்கிறது எங்களுக்கே பெருமையா இருக்கு டாக்டர் பென்னி. என்ன ஆளாளுக்கு தூக்குறானுங்க, போட்டு அமுக்கிறதுக்கு தானா? சார், எதுக்கு சார் காப்பி அடிக்கிறீங்க? எலெக்ஷன் ரூல் அதெல்லாம் அலோவ் பண்ணது தெரியுமா? அட, நான் காப்பி அடிக்கிறேமா, உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஏன் உனக்கு நீயே எகென்ஸ்டா இருக்கிற? சார் சாரி சார், இந்தாங்க காப்பி அடிச்சுக்கோங்க. இப்போ எலெக்ஷன் ரூல் அலோவ் பண்ணிருச்சா? என்ன சார், நமக்குள்ள என்ன இருக்கு சார்? ஆல்ரெடி நான் காப்பி அடிச்சாச்சுமா. ஏன் சார் அழுவுறீங்க? அடலம்மா, ஆனந்தம். என் லைஃப்ல இது வரைக்கும் நான் ஓட்டே போட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 6 தடவை என் ஓட்டை யாரோ போட்டுறாங்க. 6 தடவையா? 6 தடவை இல்லம்மா, 30 வருஷமா என்ன ஓட்டு போடவே விடல. நான் இந்தியன் சிட்டிசனே இல்ல. இன்னைக்கு நான் ஓட்டு போட்டுட்டேன். ஐ அம் இந்தியன் சிட்டிசன். என்னை சிட்டிசன் ஆக்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரம், வணக்கம், வெல்கம், தேங்க்யூ. போடுங்க சார், போடுங்க சார். இந்தாங்க, அங்க கொடுங்க. ஒன்னு கில்ட்டி, 2 கில்ட்டி, 3 கில்ட்டி, 4 கில்ட்டி, 5 கில்ட்டி, 6 கில்ட்டி, 7 கில்ட்டி, 8 கில்ட்டி, 9 கில்ட்டி, 10 கில்ட்டி, 1 நாட் கில்ட்டி.
ஒன்னு இல்ல சார், 2. அங்க எப்பப்பா போன நீ? சரி இறங்கி வா. இருந்தாலும் நான் கவலைப்படுறேன், ரொம்ப கவலைப்படுறேம்மா. இவங்க கவலைப்படுறத பார்த்தா நம்மள கவலைக்கிடமாக்கிடுவாங்க போல் இருக்கே. ஒரு பொண்ணோட ட்ரிக்ஸ் இந்த கேஸ திசை திருப்ப பாக்குது. பொறுமை. என்ன சமாதானப்படுத்தாத, நீ கோவப்படு. கோவப்பட்டா பலகீனம் ஆயிடுவோம், அதான் ஒரு நோக்கம். இன்னொருத்தருக்காக பேசும்போது முதல்ல அவமானப்பட தயாரா இருக்கணும். அவங்கள பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். என் வாழ்க்கை பூரா அவங்களோட நான் இருந்திருக்கேன். அவங்களையும் அவங்க வார்த்தையை நம்பவே முடியாது. அவங்கெல்லாம் பிறவிலே பொய் பேசுறவங்க தான். படிக்கட்டின முட்டாள் தான் சார் நீங்க சொல்றதெல்லாம் நம்புவான். அப்ப பணக்காரங்களுக்குலாம் இனிஷியல் என்ன? ட்ரூத்தா? எல்லாமே ரெக்கார்டு தான். வேணா ஜெயில போய் பாருங்க, 90% ஏழைங்க தான். தப்பா சொல்றீங்க சார். ஜெயில இருக்கிற 100 பேருமே ஏழைங்க தான். ஏன் சார்? பணக்கார தப்பிச்சிருவான், ஏழை மாட்டிக்குவான், இதுதான் சட்டம். உங்க சட்டம், ஒழுங்கு, கட்டுப்பாடு, ஜெயிலு, தூக்கு எல்லாமே இல்லாதவனுக்கு தான். எல்லா தண்டனையும் ஏழைங்களுக்கு தான். சார், அரிசி, டிவி, ஏன் தங்கம் கூட இலவசமா கிடைச்சிடும். ஆனா நியாயம் பணம் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். நான் என் ஓட்டை சேஞ்ச் பண்றேன். நாட் கில்ட்டி. ஏன்? ஏன்னா அந்த வக்கீல், அந்த வக்கீலுக்கு என்ன? மொத்த ட்ரையல்லையும் அந்த வக்கீல் ஒரே ஒரு தடவை தான் அப்ஜெக்ஷன் சொன்னாரு, பண்ணல. அந்த அம்மாவுக்காக அந்த வக்கீல் வாதாடவே இல்ல. கரெக்ட் தான், வாதாடுறதுக்கு அங்க எந்த பாயிண்ட்டும் இல்ல. அதான் ஏன் இந்த பாயிண்ட்டும் இல்ல? ஏன்னா அந்த அம்மாட்ட பணம் இல்ல. அந்த வக்கீலுக்கு தோக்க போறோன்ற டென்ஷனும் கிடையாது, அந்த அம்மா சாக போகுதுன்ற வருத்தமும் கிடையாது. வீக்கா இருக்கவங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணணும், அதுக்கு தானே எல்லாமே. அட்லீஸ்ட் வீக்கா இருக்கவனாவது சப்போர்ட் பண்ணும்ல. நான் சப்போர்ட் பண்றேன். அந்த அம்மா நாட் கில்ட்டி. மீ டூ, நானும் சப்போர்ட் பண்றேன். அந்த அம்மா நாட் கில்ட்டி. ஒருத்தர் மாறினதுக்கே டேபிள் மேல ஏற விட்டாங்க. இப்ப 2 பேரா? இன்னைக்கு மிலிட்டரி பெரடு தாண்டி. ஐயோ நாராயணா. அட அவனை ஏமா கூப்பிடுற? அந்த ஆள் இல்ல சார், சாமி. ஓ, அங்கூர் நாராயணன் இருக்கானா? ஆமா. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஆளுக்கு ஆளு அவங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறீங்க. இந்த புள்ள என்னன்னா அவரை பிடிக்குதுன்னு ஓட்ட மாத்துது. இவரு என்னன்னா லாயரை பிடிக்கலன்னு ஓட்ட மாத்துறாரு. இவரு அது வந்து உக்காரியா? ஐயோ நாராயணா. இவர் மைண்டும் அரெஸ்ட் ஆகும். ரைட்டர்ல அதான் கொஞ்சம் பர்சனலாக யோசிச்சு ஜாஸ்தி டென்ஷன் ஆயிட்டேன். கதை சொல்லியே காலி பண்ணிட்டீங்க சார். யூ ஆர் வெரி ஸ்மார்ட். ஆனால் அந்த ட்ரிக் பேக்லாம் எனக்கு தெரியாது சார். இப்போவும் நான் சொல்கிறேன், என் ஓட்டு நாட் கில்ட்டி. எதுக்கு சார் என்ன பார்த்து சிரிச்சிங்க? நாட் லைக் தட். சார் ஒரு நிமிஷம், நான் வர வெயிட் பண்ணுங்க. அடிக்கடி என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? ஒன்னா சுத்தி இருக்கமா இல்ல ஒன்னா உட்காந்து குடிச்சிருக்கோமா? நான் ஜோக் அடிச்சனா? நான் ஜோக்கரா? நாட் லைக் தட். வந்து உட்கார்ந்ததுல இருந்து பாக்குற சிரிச்சுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் சிரிக்கிறீங்க, எங்க பார்த்தாலும் சிரிக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் தமாஷ் தான் இல்ல? படிச்சவனுக்கு வேலை இல்லைன்னா சிரிக்கிறீங்க, 10,000 பேருக்கு வேலை போனா சிரிக்கிறீங்க, கொலை நடந்தா சிரிக்கிறீங்க, குண்டு வெடிச்சா சிரிக்கிறீங்க, பள்ளிக்கூடத்தை தனியார் நடத்தினா சிரிக்கிறீங்க,
ஒயின் ஷாப்பை அரசாங்கம் எடுத்து நடத்தினாலும் சிரிக்கிறீங்க. ஒரு ஈனமே அழிஞ்சு அகதியா செத்து போனாங்க, அன்னைக்கும் சிரிச்சிங்க. இப்படி சிரிச்சு சிரிச்சு சிரிச்சே உங்க முகமெல்லாம் நீளமா போச்சு. நீங்க எல்லாம் எதுக்கு சிரிக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கெல்லாம் சீரியஸா இருக்க பயமா இருக்கு. அதனாலதான் சத்தியம் பண்ணி சொல்றேங்க, நீங்க சிரிக்கிறது எங்களை கேவலப்படுத்துறது இல்ல, உங்களையே கேவலப்படுத்துற மாதிரி. முடிஞ்ச வரைக்கும் சிரிங்க சார், சிரிங்க சார். சார் கில்ட்டி கில்ட்டி கில்ட்டிங்கிறீங்களே, எதை வச்சு சொல்றீங்க? போலீஸ் எழுதின எஃப்ஐஆர் விடுங்க, லாயர் சொன்ன பாயிண்ட் விடுங்க, மீடியா சொன்ன ஸ்டோரி விடுங்க சார். நீங்க சொல்லுங்க சார், ஒன் ப்ரூஃப், உங்க ஓன் ப்ரூஃப் கில்ட்டின்னு. அது வரைக்கும் உங்க ஓட்டு அடுத்த ஓட்டு தான் சார். கள்ள ஓட்டு. ஐ லைக் யூ. எனக்கு கோவமா வருது சார். ஒய் திஸ் கொலவெரி? அங்க ஒருத்தர் என்ன கொண்டுட்டு இருக்கா சார், அந்த பூனை கண்ணி. ஓ, மேனகாவா? அந்த காவாவே தான். ஒன்னேமா ரெண்டாவது மர்டர்? ஆமா சார், பேக் உள்ள இருந்து அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்து அப்பப்ப என்ன பார்த்து பார்த்தே குடிக்கிறா சார். சார் நான் பசியே பொறுக்க மாட்டேன் சார். இன்னைக்குன்னு பார்த்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டேன் சார். சார் நான் ஒரு தடவை சாப்பிடல, 100 தடவை சாப்பிடாத மாதிரி சார். பஞ்சு டைலாக் எல்லாரும் பேசுங்க, அத பஞ்சராக்காம பேசுங்க. நமக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்குமே கிடைக்க கூடாது சார். இதுல என்னையாமா சேர்க்கிற? பொதுவா சொன்னேன் சார். நல்ல எண்ணம். இத 4 பேருக்கு சொல்லி கொடு, நாடு உருப்பட்டுரும். 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா எதுவுமே தப்பில்லை சார், இதுவும் தப்பில்லை. தப்பு பண்றவங்க எல்லாருமே தத்துவம் தாண்டா பேசுறாங்க. நான் என்னோட வாக்க மாத்திக்கிறேன். அந்த அம்மா குற்றவாளி இல்ல. ஏன்னா மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரப்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும் வானுலகு நீர் தருமேல் மண் மீது மரங்கள் வகை வகையான நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் அன்றோ. யான் எதற்கும் அஞ்சுகிறேன். மானுடரே, நீர் எம் மதத்தை கை கொண்மின் பாடுபடல் வேண்டாம். ஊனுடலை உறுத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும். உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். இங்க எல்லாரும் நீங்க தமிழ் பேசுறதுக்காக கையை தட்டினாங்க. ஆனா நீர் தமிழை இங்கிலீஷ் கலக்காம பேசினீர் பாரு, அதுக்காக கையை தட்டினேன். இங்க தமிழன்னு சொல்றவன் தமிழால வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா எவனுமே தமிழை வாழ வைக்கல. நீர் ஒரு வெள்ளைக்காரன், தமிழை வாழ வச்சிட்டீர். நீர் ஒரு வெள்ளை தமிழன். இனிமே யாராவது பச்சை தமிழன்னு கையை தூக்குனீங்க, நான் பொதுவா தாங்க சொன்னேன். இது பிரேக் இல்ல, எண்ட். See you guys. Sir, please. Sir, please, please, please. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் அதுக்கெல்லாம் ஆள் நான் கிடையாது. இவ்வளவு பேர் சொல்லியும் நீ கேட்கல, நான் எவ்வளவோ சொல்லியும் நீ கேட்கல. இப்ப அந்த அம்மாவே குத்தத்தை ஒத்துக்கிட்டாங்க. இனிமே நீ யார் சொன்னா நம்புவ? யார் சொன்னாலும் நம்புவேன், உண்மையை சொன்னா. நீ தேஞ்ச ரெக்கார்டு, சொன்னதே திருப்பி திருப்பி திருப்பி. ஐ எம் நாட் ஃபார் இட். Oh gosh. நான் தெரியாம தள்ளல, தெரிஞ்சுதான் தள்ளன. ஐ அம் பேக். ஒரு சின்ன பிளாஷ்பேக். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கொன்னிருப்பாங்க. எங்க அம்மா தான் என்னை காப்பாத்தினாங்க டாக்டர் கிட்ட இருந்து. டாக்டர் சொன்னாரா, இந்த குழந்தைக்கு ஆட்டுல ஓட்ட, பிறந்தாலும் செத்து போயிரும், வாழாதுன்னு. ஆனா எங்க அம்மா டாக்டர் சொன்னதை நம்பல, கடவுளைத்தான் டாக்டரா நம்புனாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, 100 வயசு வரைக்கும் வாழணும், அதுவும் நோயோட. உயிர் தான் முக்கியம், கெட்டியா புடிச்சுக்கணும். நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன். தினம் இன்ஜெக்ஷன் போடுறேன், 3 வேளை மாத்திரை சாப்பிடுறேன். பாதி கிணற தாண்டிட்டேன், மீதி கிணறையும் தாண்டிடுவேன். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஆனாலும் 1000 பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்தி இருக்கிறேன். ஏன்? இந்தியாவிலேயே பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பென்னி.
நீங்க எல்லாம் லைஃப்ல சாதனை பண்ணுவங்க. என் லைஃபே ஒரு சாதனை. அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன். உண்மைங்கிறது என்ன சார்? நம்பிக்கை தானே. நான் நம்புறேன் அந்த அம்மாவை. ஐ அம் நாட் கில்ட்டி. எல்லாருக்கும் சொல்றேன், என் ஓட்டை நான் சேஞ்ச் பண்றேன். தம்பி சார், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ. துணியை ஈரமாக்கி வயித்த கட்டுறியா? பசிய கட்ட முடியாது. சார் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எனக்கு மட்டுமா? எல்லாருக்குமே தெரியும். ஐயோயோ, எப்படித்தான் உண்ணாவிரதம் இருக்காங்களோ. சாப்பிட்டுட்டு தான், சாப்பிட்ட கேப்ல தான் நிஜமா? எல்லா உண்ணாவிரத மேடைக்கும் பின்னாலேயே ஒரு மொபைல் ஹோட்டல் இருக்கும். ஆ, ஆளுங்கட்சி மாதிரி பேசுனேன், ஆப்போசிட் கட்சி மாதிரி கிளம்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸே என்னோட யூனிஃபார்ம் தான். இன்னும் 1 ஹவருக்கு அப்புறம் நான் இந்த யூனிஃபார்மோட டியூட்டில இருந்தாகணும். இன்டிமேஷன் வந்தாச்சு. நான் என் யூனிஃபார்ம்ல இருக்க நீங்க நான் அனுமதிக்கணும். இந்த ட்ரெஸ் என் உடம்புல இருந்துச்சுன்னா அடுத்து உங்க உயிர் என் கையில இருக்குன்னு அர்த்தம். சோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். அந்த 1 ஹவருக்கு இந்த பிளைட் ஓட்டு. ஓ, இவங்க தான் ஹவுஸ் கீப்பிங்கா? நல்லா கிளீன் பண்ண சொல்லு, கும்பல் ஜாஸ்தியே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஷோ, ஐயையையையையையை. ஓ, மூஞ்சி வாடிக்குள்ளே விட்டுட்டியா? நாராயணா, சாரி 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 சார். உங்களை எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டேன். பட் எனக்கு வயிறு வலிக்காது. உனக்கு வலிக்காது சார். சமீபத்தில் ஒரு மேகசின்ல படிச்சேன், வைட்டமின் ஏ நிறைய இருக்கான் பழைய கஞ்சியில. ஏன் மட்டும்தான் இருக்கா இல்ல இஜெட் வரைக்கும் இருக்கா? ரொம்ப நாளா நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு இந்த கஞ்சி எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா சார்? இந்த கஞ்சி குடிக்கிறதுல ஒரு சமத்துவம் இருக்கு பாருங்க. வயிறு நிறைஞ்சிருச்சு, சாக்ரட்டிஸ் ஆகிட்டீங்க, தத்துவம் பேசுறீங்க. இங்க பாரு, மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டா தான் சமத்துவம், பள்ளத்தை வெட்டி மேட்ல போட்டா அது படுகுடி. இருக்கிறவன் குடுக்கலன்னாலும் பரவாயில்ல, இல்லாதவங்க கிட்ட புடுங்காதீங்க. நாட்டுல பணக்காரனும் அரசியல்வாதியும் தான் ஏழைங்க கஞ்சியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. நீயும் போய் வீடு வீடா கஞ்சி வாங்கி கூடி, நாடே கஞ்சிக்கு அலையிட்டும். ஐயோ சார். சார் என்ன சார், அந்த பணத்தை அந்த பொண்ணு எடுக்காம போற சார். அதனாலதான் அவங்க ஏழைங்க. வேலனோட கேஸ் வந்துருச்சு, இனிமே பிரளயம் தான். எந்த துப்பாக்கியை வச்சு வேலனை கொலைகாரன் ப்ரூவ் பண்ணீங்களோ, இப்ப அதே துப்பாக்கியை வச்சு வேலனை நிரபராதின்னு நான் ப்ரூவ் பண்றேன். டேய், மிலிட்டரிக்காரர்கிட்ட துப்பாக்கி கொடுக்குற எல்லாரையும் சுட்டு தள்ளனா? சுடுங்க சார், என்ன சுடுங்க. Come on sir, you're a military man, shoot me. I said shoot me. யாரு சுட்டாலும் தோட்டா வெளியே வராது சார். இந்த துப்பாக்கி சுடாது. ஏன்னா
சுட்ட தோட்டா வேற, துப்பாக்கி வேற, சுட்ட ஆளே வேற. இது எல்லார்கிட்டயும் பாஸ் பண்ணுங்க. கொடு. What the hell is this, sir? She's avoiding me wantedly. Whatever. 9, 10, 11. ஐயோ, ஐம் so sorry. உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லையா? இந்தாங்க. உங்களுக்கு கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலனாலும் ஒண்ணுதான். வேலையே செய்யாம சம்பளம் வாங்குவீங்க? இங்க சம்பளமே இல்லையே, என்ன வேலை செய்வீங்க? ரிலாக்ஸ். உங்க துறைக்கு பதிலா வேற ஏதாவது துறையில இருந்து சூஸ் பண்ணிருக்கணும், இல்ல இதே துறையில வேற யாராவது சூஸ் பண்ணிருக்கணும். சி, என்னை விட உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பத்தி. So think. ஃபைல் மறந்ததுக்கு ஐம் வெரி சாரி. தேங்க்யூ. நான் இனிமே தான் ஹெல்ப்பே பண்ணணும். என்ன பண்ணணும்? எனக்கு இன்னொரு ஓட்டு வேணும். I need my tab now. Get it? சோ ஃபைனலா ஒரு தடவை ஓட் பண்ணிடலாமா? நாட் கில்ட்டி. Not guilty. நாட் கில்ட்டி. நாட் கில்ட்டி. குற்றவாளி இல்ல. நாட் கில்ட்டி. Not guilty. நாட் கில்ட்டி. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. நான் இன்னும் ஓட் பண்ணல. இப்ப ஓட் பண்றேன். அந்த அம்மா கில்ட்டி. மறுபடியும் முதல்ல இருந்தே வா. ச்சே. பிரச்சனை தீர்க்கறதுக்கு தான் நடுவர். இங்க நடுவரே ஒரு பிரச்சனையா? ஏன் சார் பசிக்கல உங்களுக்கு? சரி, நீங்க அந்த பையனை கில்ட்டின்னு சொன்னா நான் அந்த அம்மாவை நாட் கில்ட்டின்னு ஓட் பண்றேன். எனக்கு தெரியும் சார், நீங்க எந்த பாயிண்ட்டுக்கு வரீங்கன்னு. எனக்கும் தெரியும் ஆரம்பத்துல இருந்து நீ எந்த பாயிண்ட்ல இருக்கன்னு. அந்த அம்மா தான் உயிரை பணைய வச்சது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு இல்ல சார், அவங்க பையன் நிரபராதின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கத்தான். அதை ஏன் மறுத்தா எப்படி சார்? ஒருத்தருக்காக சட்டத்தை இழக்க முடியாது. அந்த ஒருத்தருக்காக தான் ரைட் டு லிவ். வாழ்றதுக்கு உரிமை வேணும்னு தான் சட்டத்தை உருவாக்கணும். ஆனா வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சட்டமே மனுஷனை கொல்லுது. ஒரு உயிரை பறிக்கிற உரிமை கடவுளுக்கு மட்டும்தான். கரெக்ட். எல்லா கடவுளுமே கெட்டவங்களை கொண்டுதான் நல்லவங்களை காப்பாத்துது. சட்டமும் அதைத்தான் செய்யுது. எப்படி? மக்களை கொன்னு மக்களை காப்பாத்துவீங்க. அதாவது 51 பேரை காப்பாத்துறதுக்காக 49 பேரை கொல்லுவீங்க. கரெக்டா சொல்லுங்க சார், சட்டம் கொல்லுதா காப்பாத்துதா? காப்பாத்துது, கொல்றவங்களை கொன்னு. ஒத்துக்கிறீங்க. சோ தண்டனையத்தான் நம்புறீங்க, மனுஷன இல்ல. நல்லா பேசுறீங்க. நீங்க படிச்சா வேலை வேணும், வேலை செஞ்சா சம்பளம் வேணும். ஆனா நீங்க தப்பு பண்ணுவீங்க, தண்டனை மட்டும் வேண்டாமா? கொலை தண்டனை ஆகாது, தண்டனை நீதி ஆகாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, அதிகாரமற்ற நீதி வலிமையற்றதாயிடும். நீதியற்ற அதிகாரம் சர்வாதிகாரம். வலிக்காம எப்படி ஊசி போடுறது, நோயை எப்படி தான் தீர்க்கிறது? நோயை விட சிகிச்சை மோசமானதா இருக்கு. சிகிச்சை கரெக்ட் தான், ஆனா அதை அதிகப்படுத்தணும்.
தப்பு பண்றவங்கள பழைய மாதிரி எல்லாரும் முன்னாடி தூக்கில போடணும். அப்ப தெரியாதோட செயல்பாடு. திருப்பி கொடுக்க முடியாத உயிரை எந்த உரிமையில சார் எடுப்பீங்க? இங்க கெட்டவன் உயிர் மட்டும் இல்ல, நல்லவன் உயிரும் சேர்ந்து போகும். லாட்டரி மாதிரி யாருக்கு வேணாலும் அடிக்கும். தூக்கு தண்டனை சட்டத்துக்கே விரோதமானது. சரி, தூக்கு வேணானே வச்சுக்க. குற்றத்தை எப்படி தடுப்ப? கொலைகாரனை எப்படி வான் பண்ணுவ? ஐயோ தப்பு செய்யாதீங்க, கொலை செய்யாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுமா? கேப்பான்ற கேட்பாங்க தானே கருணை மனு வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் கருணை காட்டுங்க சார். எல்லா நல்லவங்களுக்கும் கடந்த காலம் உண்டு, எல்லா கெட்டவங்களுக்கும் எதிர்காலம் உண்டு. சட்டம் பவர் ஆனதுன்னா மன்னிச்சு திருத்தி காட்டணும். சட்டத்தை நாம ரூல் பண்ண முடியாது, சட்டம் தான் நம்மள ரூல் பண்ணும். நாம எல்லாருமே சட்டத்துக்கு கீழே தான். நீதி கூடவா? சட்டம்னா என்ன சார்? எழுதப்பட்ட புத்தகமா, அலங்கரிக்கப்பட்ட கோர்ட்டா, கருப்பு அங்கியா, இல்ல கண்ணை கட்டி இருக்கிற சிலையா? எல்லாமே ஒரு வேண்டுதல் தான், வாழ்றதுக்காக. ரைட் டு லிவ். அந்த அம்மாவோட இடத்துல இருந்து நான் சொல்றேன் சார், நாளைக்கு இன்னொரு தாய்க்கு இது நடக்கக்கூடாது, இன்னொரு ஏழைக்கு நடக்கக்கூடாது, இன்னொரு நிரபராதிக்கு நடக்கக்கூடாது. அவ்வளவுதான். இனிமே நீங்க தான். ஒருத்தருக்கு அபயம் தர்றதுதான் சட்டத்தோட எய்ம். அப்படின்னா அதோட அஸ்திவாரமே கருணையா தான் இருக்க முடியும். இப்ப நான் ஓட் பண்றேன். He is not guilty. 12 ஓட்டு. ஆஹா, யுனானிமஸ். விடமாட்ட போல் இருக்க. நடுவர் குழுவின் விவாதத்தையும் ஆதாரத்தையும் வைத்து உண்மையான கொலையாளியை போலீசார் கைது செய்தனர். இது போன்ற அரிதிலும் அரிதான வழக்குகளுக்கு நடுவர் குழு முறையே சிறந்தது.